சந்தோஷம் குருவே. பக்தர்களை வர சொல்லு. அப்படியே குருவே. அம்மா உள்ள கூட்டிட்டு வாங்க. வாடா, சொன்னா கேளு, வா. குருவே வந்துட்டாங்க. இவங்க ஏன் மறுபடியும் வந்திருக்காங்க? பேயதான் ஓட்டியாச்சே. அப்படி நீங்க சொல்றீங்க. இல்லன்னு அவங்க சொல்றாங்க. என்னடா சொல்றீங்க? முட்டா பசங்களா, என் சக்தியை சோதிக்கிறீங்களா? அத நாங்க சொல்ல சாமி, அவங்க தான் சொல்றாங்க. அவன் குளிக்க போகும்போது சோப்பு கொடுத்தா வேண்டாம், கடலை மாவு தான் வேணுங்கிறான். இவனை ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் போட்டுக்கடான்னு சொன்னா ஃபேர் அண்ட் லவ்லி தான் வேணும்னு சொல்றான். யாராவது சிக்கன் ஒரு பொண்ணை பார்த்தா விசில் அடிப்பாங்க. ஆனா இவன் தலதெறிக்க ஓடி போயிடுறான். அடங்கொக்கா மக்கா. இவன் கொக்கா மக்கா இல்ல, அவ்வை சண்முகி. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்க. எதுக்கு தேவையில்லாம ஸ்ட்ரெயின்? நமக்கு தான் இருக்கு ஒரு லைன். குருவே குருவே, இங்க பேய்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது எதுக்காக கத்துற? எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இது எந்த வகை பேய்? அடைய மோனே, நீ காஸ்மோரா பாத்திருப்ப, சந்திரமுகி பாத்திருப்ப. இது காஞ்சனாடா. காஞ்சனாவா? தெரிஞ்சு போச்சா? ஏய், இத கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணு. சரிங்க குருதேவா. ஓம் குருவே நமக. டேய் சிஷ்யா, குருவே அந்த காஞ்சனா ஜாடி எடு. குருவே. டேய், அவனை அலக்க அப்படியே தூக்கிட்டு வா. சரி குருவே. போடாங்க. என்னடா பண்ற? உட்கார்றா. குருஜி மாமா மசில்ஸ் சூப்பரா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே போனா நாங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா அசந்தா அப்பா அம்மா விளையாட்டு விளையாடிடுவோம் போல இருக்கடா. அந்த காஞ்சன ஜாடியை கொடு. இந்தாங்க. அந்த தாயத்தை கொடு. ஏய், தாலி கட்ட போறியா மச்சான்? ஏன்டா பண்ணாட, தாயத்துக்கும் தாலிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா என்ன? பிடியவன கையை நீட்டு. ஏய், நீ என்ன தேவையில்லாம வெளியே அனுப்புற. உன்னை நான் அடையாம விட மாட்டேன் மச்சான். உன் வேட்டியை கிழிக்காம விட மாட்டேன். ஜெய் காளி. போடி, உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். கூட்டிட்டு போ. ஓம் ஜாடி நமக, ஓம் குருநாதர் நமக. பார்த்து பார்த்து கவனம், ஜாக்கிரதை. அடுத்த பேய உள்ள கூப்பிடுங்க. சாமி, நீங்க தான் எனக்கு உதவி பண்ண சாமி. பேய் பிடிச்சு கஷ்டப்படுற எல்லாருக்குமே நான் தான் ஆதரவு. சொல்லு தம்பி, உன் பிரச்சனை என்ன? சாமி, என்னோட மச்சா இப்பதான் ஆக்சிடென்ட்ல இறந்து போனான். அவன் செத்ததுல இருந்து அவன் வீட்டுல பேய் எல்லாம் சுத்துது சாமி. நீங்க தான் ஏதாவது பண்ணணும் சாமி. சரி சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த வித்யானந்தா சாமி நினைச்சனா எல்லா பேய்களையும் டான்ஸ் ஆட வச்சிருவேன். எனக்கும் அதான் தேவை சாமி. நீ எதுக்கும் கவலைப்படாத. என் சிசியர்கள்ட்ட பீஸ கொடுத்துரு. நீ சொன்ன ஆள் பயன்படுத்தின பொருளையும் கொண்டு வந்து கொடு. அவனோட பொருள்களா சாமி? அந்த பேய்க்கு நான் படம் காட்டுறேன். சாமி, என்னால முடியாது சாமி. பேய்ங்க இருக்கிற அந்த வீட்டுல என்னால போக முடியாது சாமி. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சாமி. இங்க பாரு மகனே, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஆவி எப்போ அங்க வந்து சுத்திட்டு இருக்கோ அப்ப என்கிட்ட தகவல் சொல்லு. சிசியா குருவே, ஆவிகளோட பஞ்சாங்கத்தை பார்த்து ஒரு நல்ல முகூர்த்த நாளா சொல்லு. அங்க இறங்கிடுவோம். இவரை கூட்டிட்டு போ. சரி குருவே. ரொம்ப நன்றி சாமி. நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரேன் சாமி. போங்க. வா வா வாங்க. சிசியா, குருவே சாமி சாமி, நான் தான். பேய்ங்க வர நேரம் ஆயிடுச்சு சாமி. கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சாமி. இந்த பேய் கண்ணில் படுறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடணும். அண்ணா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள மாட்டிக்கிட்டேன். வாங்க. இதோ வரேம்மா. என்னண்ணா, உள்ள வராம வெளியில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னா அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேம்மா. ஓ, நீ உள்ள போய் ஹனி கூட விளையாடிட்டு அவர் வந்தாருன்னா நான் உள்ள அனுப்புறேன். சரி சரி சரி. நீ கூட விளையாடணுமா? நேத்து நீ விளையாடின, அது பத்தாது, நீ இன்னைக்கு அணி விளையாடணுமா? ஹனி, ஹனி குட்டி, ஹனி குட்டி. ஆஹா, பேய் வந்துருச்சு போல. இங்க இருந்தா நம்மள விளையாடிடும். என்ற மேல இவனுக்கு எவ்வளவு பாசம் இருந்தா என்ன வரவேற்கிறதுக்கு இப்படி ஓடி வருவான். சாமி சாமி, உங்களுக்காக வெயிட் பண்ணி நீங்க கொடுத்த டைமுக்கு அப்புறம் தான் உள்ள போனோம் சாமி. அங்க போனா உள்ள பேய் இருக்கு சாமி. நீங்க ஏதாவது பண்ணி உள்ள இருக்கிற பேயை வெளியே அனுப்புங்க சாமி. அப்பதான் நீங்க கேட்ட பொருளை வெளியே எடுக்க முடியும். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உள்ள வா. அது எப்படி சாமி முடியும்? உள்ள பேய் நடமாடிட்டு இருக்கு சாமி. நான் என்ன பண்ண முடியும்?
ஆம்பளைன்னா தைரியமா இருக்கணும். என்ன பாத்தியா எவ்வளவு தைரியமா போறேன். அட என்னப்பா இப்படி நடிக்கிட்டு இருக்கிறான். உள்ளவா சொல்றேன்ல. அட உனக்கு பயமா இருந்தா என்ற பேரை சொல்லுப்பா. பேய் தலதிரிக்கு ஓடி போயிரு. பயப்படாம வா. என்ற பேரை உச்சரிச்சுட்டே போப்பா. சரிங்க சாமி. ஏகப்பட்ட பணத்தை போட்டு இப்படி ஆடம்பரமா பங்களா கட்டுறாங்க. அவங்க நிழலை பார்த்து அவங்களே பயந்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களால தான் எங்க குறிச்சி பொழப்பே ஓடுது. அவன் ஒரு போலி சாமியாரு. அவனை நம்பி இந்த புறம்போக்குங்க வருதுங்க. எப்படியோ நம்ம பொழப்பும் ஓடுது. அனி அங்கிள் என்ன புடிங்க பார்க்கலாம். எங்க இருக்கமா? அங்கிள் நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன கண்டுபிடிங்க அங்கிள். எங்க ஒளிஞ்சிருக்கமா? அங்கிள் கண்டுபிடிங்க சீக்கிரம். அனி அனி நீ இங்க இருக்கியா? அங்கிள் என்ன பிடிக்காதீங்க. பிடிச்சா அவுட் ஆயிடுவீங்க. அந்த பேய் மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்தா அதோட சேர்ந்து நானும் டிஸ்கோ டான்ஸ் ஆடி இருப்பேன். அது வந்தா ஒரே கொலை கொத்து தான் போ. ஆட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேயை போட்டு கால்ல நசிக்கிற வேண்டியதுதான். பேயை பத்தி நம்ம ஏதோ தப்பா எடை போட்டோம்னு நினைக்கிறேன். பேய் உண்மையாவே இருக்கலாம். அந்த பேயை குருஜியும் பிடிக்கலாம். நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறது? ஐயா ராசா, பாடியில ஏறி போன ராசா, நம்ம வெளியில போயிடலாம். இவன் வர்ற மாதிரி தெரியல. நம்ம கிளம்ப வேண்டியதா. தெரியாதனமா இப்படி மாட்டிக்கிட்டோம். எப்படி தப்பிக்கிறது? சாமி காப்பாத்துங்க சாமி, காப்பாத்துங்க சாமி. என்னாச்சு? உயிரை கையில புடிச்சிட்டு வந்திருக்க சாமி. பொருள் எடுத்துட்டு வந்தியா? அந்த பொருள் எடுக்கிறதுக்கு முன்னாடி என் பொருள் எடுத்துட்டு வாங்க போல இருக்கு சாமி. என்னாச்சு தம்பி? அந்த பேய்களோட என்னோட முகமா பேயா தெரியுது சாமி. என்ன மாதிரியே இன்னொருத்த அந்த வீட்லயே இருக்கா சாமி. நீ ஏன்டா பேய் பிடிச்ச மாதிரி ஆடிட்டு இருக்க? என் கையமுக்கு. ரெட்ட குழந்தை பிறந்தா தகப்பனுக்கு ஆகாதுன்னு ஜோசியர் சொன்னதால கருவுல இருந்த 2 குழந்தையில ஒரு குழந்தைய அவன் கொன்னுட்டான். இப்ப ஆவியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க சாமி. டேய் சிசியா, குருவே. நேரம் நெருங்கிடுச்சு. நாம புறப்படலாம். சரி. நீங்க போக சாமி, நான் இங்கே இருக்கேன். சிசியர்களே, குருவே. என்னோட சிம்மாசனத்தை தெற்கு திசையின் எதிர்முகமாக வையுங்கள். ஆகட்டும் குருவே. சீக்கிரம் வா.
ஓமம் நடத்துறதுக்கு தயார் பண்ணுங்க. சரிங்க குருவே. குருவே, ஆ, ஹோமகுண்டம் கொளுத்த ஏற்பாடு பண்ணிட்டேங்க. கொளுத்துறன்னு சொல்லாத, ஓம ஏத்துறன்னு சொல்லு. அப்படியே போய் குருவே. ஏத்து. சரிங்க. ஆ, தம்பி அணிலு, சாமி வாப்பா வந்து உட்காரு. வேண்டாம் சாமி, நீங்களே பார்த்து பண்ணுங்க. என் மூஞ்ச பார்த்துட்டு இருக்காதீங்க. அஷ்ட திசையில இருக்கும் பேய்களை கூப்பிடுங்க. அப்படியே குருவே. வாங்க பேய்களே, வாங்க வாங்க. என்ன விசித்திரமான ஒரு சவுண்டு. என்ன இங்க என்ன? வேண்டாம் குருவே. வேண்டாம் குருவே. அது அமைதியா உட்கார்ந்திருக்க, இன்னொரு தடவை போட வேண்டாம். Escape ஒரு ஆயிடலாம். மட்டும் ஆகாது குருவே. அரகரா 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 அரகரா, பலி 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 பலி, சிவ சிவா சிவ சிவா. வித்ரஹு. பலி பண்ணிட்டு சொல்லி இப்போ குருஜி நம்மள பலி கொடுக்க போறாரு. நம்ம நிலைமைய பாத்தியாடா? உண்மையாலுமே பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோம்டா. குருஜி உங்க சக்தி வேலையெல்லாம் இங்கே எடுபடாது குருஜி. நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஓடி போயிடலாம். நான் ஏற்கனவே லாக் ஆயிட்டேன் குருஜி. கேளுங்க குருஜி. அரகரா அரகரா தடதடா தடதடா, பலி 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 பலி, கரகரா கரகரா. நல்லா வேணும். இப்ப எப்படி இருக்கு? இது என்னடா இது? குட்டி ஜெகன்மோகினி கணக்கா ரெண்டு வந்து நிக்குது. டேய் அணிலு, எங்களை எப்படி மாட்டி விட்டுட்டியடா. இப்ப பாருங்கடா, எல்லா குட்டி பிசாசுங்களையும் கோழி குஞ்சா மாறி காட்டுறேன். ஓம் க்ளீம் க்ளீம் க்ரீம் க்ளீம் கரே தேவா மகாதேவா Escape ஆயிரலாம். தேவா ஓம் ஜீசஸ். குருவே, நம்ம சிசிய நிலைமை இப்படி ஆயிடுச்சு. குருதேவா, நீ பண்ற கேனத்தனத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்க. சாம்பல் மீதி இருந்தா அந்த கோழி குஞ்சு மேல தெளிச்சு விடு. உருவம் மாறினாலும் அவன் உயிரோட நமக்கு கிடைச்சிருவான். அப்படியே செய்யறேன் குருதேவா. ஓம் கிரீம் கிளீம் குருதேவா சும். சிசியா, உங்க சிசியம் தான் குருவே. உருவம் மாறினாலும் என் பழைய சிசியம் எனக்கு ஆமா கிடைச்சிட்டான். குருவே. எல்லாம் என் குருதேவனோட அருள். ஒருவேளை தப்பிச்சு ஓடுறதுக்கு திட்டம் போடுறாரா இல்ல பாட்டு பாட தயாராகிறாரா? பாட்டு தாண்டா.